செகண்ட் பேபிக்கெலாம் பேபி ஷவர் பண்ணுவாங்களான்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்ததுங்க லாங் வீடியோ போஸ்ட் பண்ணபோது. செகண்ட் பேபிக்குன்னு இல்ல, தேர்ட் பேபிக்கு கூட பேபி ஷவர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வீட்லயே பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சின்னதா ஹால் புடிச்சு பண்ணுவாங்க. நம்ம வீட்ல பரிமாறக்கெல்லாம் கொஞ்சம் வந்து சிரமமா இருக்குங்க. வெளியில கூலிங் ஷீட் தான் போட்டிருக்கோம். ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். எதுக்கு அலைச்சல்னு சொல்லிட்டு சின்னதா வந்து ஒரு ஹால் வந்து எடுத்திருந்தோம். அண்ட் வீட்ல டெக்கரேஷன் பண்றதுக்கு கேட்டிருந்தபோது 16,000 வந்து கொட்டேஷன் குடுத்திருந்தாங்க. பட் ஹால்ல பார்த்தீங்கன்னா, ரென்ட்டே 7,000 அண்ட் டெக்கரேஷனுக்கு 7,000 14,000 தாங்க வந்தது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நான் வந்து லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. ஸ்டில் ஒரு சிலர் பார்க்காம அந்த மாரி வந்துட்டு கமெண்ட்லாம் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு மட்டும் தான் கஷ்டப்படுறோமா? செகண்ட் பேபி, தேர்ட் பேபி எல்லாம் என்ன அதுவே ஈஸியா வந்துடுதுங்களா? இல்லையா? செகண்ட் பேபிக்கும் பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க ஹேப்பியா இருக்கணும்னு பண்றது தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேபி ஷவர். அண்ட் எனக்கு இவ்ளோ அழகா மேக்கப் பண்ணி விட்டது பார்த்துட்டிங்கன்னா, சந்தியாஸ் மேக் ஓவர் பேஸ் ஷீட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்குமே அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்குங்க.